கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் இந்த கடைசி நாட்களிலே அவருடைய வருகை சமீபத்திருக்கிற இந்த காலத்தில் பரலோக ராஜ்யம் என்று நாம் எல்லாரும் இன்றைக்கு உலகத்தில் ஒரு பெருத்த நம்பிக்கையோடு இன்றைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிற அந்த ஆசைக்கு நாம் எவ்விதமான ஒரு தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை நம் ஜீவனிலே இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களிலே தேவனுடைய செய்திகளை தேவ பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளும்படியான இந்த நல்ல தருணத்தை கர்த்தர் தந்திருக்கிற தயவுகளுக்காகவும் இந்த ஒலிபரப்புக்காக சகாயம் செய்கிற ஐயா சாமுவேல் அவர்களையும் அவருடைய குழுவினருக்கும் நான் முதலாவது நன்றிகளை தேவ சமூகத்தில் ஏறெடுக்கிறேன். ஜபத்துக்கு போகும்போது இந்த ஒரு சில வார்த்தைகளை தேவன் தாமே ஆசீர்வதிக்கப்படும்படியாக உங்களை ஒவ்வொருவரையும் தேவன் அவருடைய சமூகத்தில் தேற்றி ஆற்றி அவருடைய கிருபையினாலே நிரப்புவாராக. ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரமபிதாவே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். இத்தனை ஆண்டுகளாக கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக சுவாமி நீர் அனுகரித்த எல்லா விதமான கிருபைகளுக்காக உமக்கு நன்றி விழு ஸ்தோத்திரம். கர்த்தாவி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் ஜீவிக்கிற இந்த சொற்ப நாட்களிலே கர்த்தாவே நாங்கள் உமக்கு எவ்வளவாய் எனக்கு ஆண்டவரே ஊழியம் செய்தவனுக்கும் எனக்கு ஊழியம் செய்யாதவனுக்குடைய வித்தியாசத்தை அந்நாளிலே நான் காட்டுவேன் என்று சொன்ன வண்ணமாக தன் பொக்கிஷத்தை சேர்க்கிற நாளிலே இது விளங்கும் என்று சொல்ல வண்ணமாக கர்த்தாவே தேவ பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த கடைசி நாட்களுடைய ஊழியத்திற்காக சுவாமி ஒவ்வொருவரும் நீர் பிரித்தெடுக்க வேண்டுமாக கெஞ்சி பண்றாடுகிறோம். இந்த நிகழ்ச்சியினை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் பிள்ளைகளையும் அவர்களுக்கு உண்டான ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினால சுவாமி அவர்கள் நிரப்பேறல வேண்டுமா கெஞ்சிக்கிறோம். இம்மால்வரெல்லாம் காத்தீர் இனி வரும் நாட்கள் உடைய கரத்துல வைக்கிறோம். இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களில் நாம் பரலோக ராஜ்யமும் அதனுடைய ரகசியங்கள் என்ன என்பதை குறித்து நாம் ஆண்டவருடைய அனாதி தீர்மானத்தின்படியாய் அவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியான இந்த நல்ல தருணங்களுக்காக என் தெய்வத்தை நான் மீண்டும் மீண்டுமாய் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் இந்த கடைசி நாட்களிலே நமக்கென்று ஆண்டவர் ஒரு ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற அந்த பரம எருசலேமாகிய நகரம் அது பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு இறங்கி வருகிறதை யோவானுக்கு கர்த்தர் காட்டினார். அந்த நகரத்தினுடைய மேன்மைகள் என்ன என்பதை குறித்து நாம் அறியாது இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையும் கூட அவனமாகவே அறியாத ஒரு வாழ்க்கையாகவே இருக்கும். எப்படியோ நமக்கு ஒரு பரலோக ராஜ்யம் என்று சொல்லி அதற்காக நாம் ஜீவிக்கிறோம் என்றத்தக்கதான சிந்தனையிலே இன்றைக்கு தேவ பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை காண்கிற பொழுது மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு வேலையாக இருக்கிறது. கர்த்தர் அவருடைய ஒவ்வொருடைய மனக்கண்களையும் திறப்பாராக. கர்த்தருக்கு மகிமை. நெகேமியாவுடைய காலத்துல எருசலேமிலே கட்டப்பட்டிருந்த தேவாலயமானது அது இடிக்கப்பட்டு அது பாழெழுது கிடைக்கிறதை நெகேமியாவுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அர்த்தசஷ்ட ராஜாவின் 20வது ஆண்டுல ராஜாவுக்கு இவன் பானபாத்திரக்காரனாய் இருந்த பொழுது அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், திராட்சை ரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்தது இல்லை. ஆலயம் இடிந்து கிடக்கிறது, நான் எப்படி சந்தோஷமாய் இருப்பேன் என்றத்தக்கதான ஒரு உத்தமமான ஒரு உணர்வோடு அவன் துக்கமுகமாக ராஜாவுக்கு திராட்சை ரசத்தை பரிமாறுகிற பொழுது அப்பொழுது ராஜா இவனுக்கு கொடுக்கிற ஒரு பிரதானமான உதவி என்னவென்று சொன்னால், நீ போய்
அந்த ஆலயத்தையும் அந்த பனிமுட்டுகளையும் நீ போய் நீ செம்மைப்படுத்து என்று சொல்லி அவருக்கு எல்லா விதமான உதவிகளும் செய்யத்தக்கதாக தேவன் அவருக்கு கிரியை செய்தார். இதனுடைய பலனை குறித்து நாம் படிப்பதன் நோக்கம், கடந்த நிகழ்ச்சியிலே நான் சொன்ன வண்ணமாக 12 வாசல்களும் 12 முத்துக்களும் 12 கோத்திர பிதாக்களுமாக சொல்லி அதில் 7 விதமான 12கள் இருக்கிறதை குறித்து நான் அந்த எருசலேமை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது அந்த வாசல்களுக்கு ஒவ்வொரு பெயர்களை தேவன் அவர்களுக்கு வைத்தார். நாம் முதலாவதாக நாம் ஆட்டு வாசலை குறித்து நாம் பார்த்தோம். அந்த ஆட்டு வாசல் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய பாடுகளையும் அவரால் உண்டாகத்தக்கதான கிருபையும் நன்மையும் குறித்து நாம் கடந்த நிகழ்ச்சிகளில் நாம் கண்டோம். கர்த்தருக்கு மகிமை. இன்றைக்கு நாம் கடந்த நிகழ்ச்சியில் கூட முந்தி நாம் கண்டது என்னவென்று சொன்னால், 2வது வாசலாகிய மீன் வாசலை நெகேமியா கட்டுகிறான். நெகேமியா 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே மீன் வாசலை அசனியாவின் குமாரர் கட்டினார்கள். அப்ப மீன் வாசலும் கூட 12 வாசல்களிலே முதல் வாசலுக்கு ஆட்டு வாசல் என்றும் 2வது வாசலுக்கு மீன் வாசல் என்றும் பெயர் இருந்தது. இந்த மீன் வாசல் பெயர் வருவதற்கு பிரதான காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, அதுல இந்த கலிலேயா கடலிலே பிடிக்கப்பட்ட மீன்களையும் யோர்தான் நதியிலே பிடிக்கப்பட்ட மீன்களையும் அந்த வாசலுக்கு முன்பாக அவைகளை கொண்டு வந்து விற்பார்களாம். அந்த மீன்களை அந்த வாசல் வழியாய் அவர்கள் எடுத்துக்கொண்டு போவார்களாம். அதற்காகத்தான் இதற்கு மீன் வாசல் என்று பெயர் வந்தது. ஆனால் நாம் இந்த மீன் வாசலினுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நாம் காண்கிற பொழுது, ஆண்டவர் கூட பேதுருவை பார்க்கிற பொழுது, நீ என்னை பின்பற்றி வா, உன்னை நான் மனுஷர்களை பிடிக்கிறவனாக உன்னை நான் மாற்றுவேன் என்று சொல்லி பேதுருவை அவர் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாமும் கூட இந்த உலகத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிற இந்த சொற்ப நாட்களிலே நாமும் கூட எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால், நாமும் கூட மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும். மனுஷர்களை பிடிப்பதற்கு என்று கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இன்றைக்கு எவ்வாறு அவர் நம்மை சிருஷ்டித்து நம்மை அவருடைய சமூகத்திலே நம்மை வளர்த்திருக்கிறார் என்று பார்க்கிற பொழுது, நம்முடைய ஜீவனே மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாய் இருக்கிறது. இதோ உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்துவிட்டார்களே என்று சொல்லத்தக்கதான அந்த சாட்சி, அதுவே ஒரு சாட்சி போதும். நம்முடைய ஜீவனிலே எப்படியாய் கர்த்தருக்கு முன்பாக மற்றவர்களை இழுக்கத்தக்கதாக நாம் நடமாடுகிற பொழுது கர்த்தருடைய சமூகம் நம்மிலே பிரதிபலிக்கிறதை தேவ மக்கள் காண்கிறது மட்டுமல்ல, உலகத்தான் நம்மை பார்த்து நம்மை குறித்து தேவனுக்கு குறித்து அவர்கள் சாட்சி சொல்ல வேண்டும். இந்த வாழ்க்கைக்காகத்தான் ஆண்டவர் ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அவர் அனாதியிலே நினைத்தேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துக்குள்ளாக நம்மை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையும் கூட எப்படியாக நெகேமியா இடிந்து போன எருசலேமினுடைய மதில்களையும் வாசல்களையும் அவன் செம்மைப்படுத்தி அவன் தேவனுக்கு ஏற்றவைகளாய் மாற்றினானோ, இன்றைக்கு அப்படியாக உலகத்தினுடைய பிள்ளைகளாக ஜீவிக்கிற இந்த உலகத்து மக்களை நாம் அவர்களையும் கூட செம்மைப்படுத்தி அவர்களையும் கூட ஒரு தேவன் உள்ளே பிரவேசிக்கிற ஒரு வாசலாக ஒரு ஆலயமாக அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்ற வேண்டியது உம்முடைய கடமையும் என்னுடைய கடமையுமாக இருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே தான் இந்த வாசலை குறித்தும் இந்த மீனை குறித்து நாம் பேசுகிற பொழுது நாம் இந்த மீனுடைய பிரதானமான காரியம் என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது, உபாகமம் 3வது அதிகாரத்திலே நாம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். உபாகமம்
5வது அதிகாரத்துல நாம் தேவனுக்கு என்று நாம் வைத்திருக்கத்தக்கதான காரியத்தை குறித்து நாம் பார்க்கிற பொழுது, தேவன் மீனை குறித்து என்ன வைத்திருக்கிறார் என்பது குறித்து நாம் பார்க்கிற பொழுது, உபாகமம் 5வது அதிகாரம் 32வது வசனத்திலே, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய சாவதானமாக இருங்கள், வலதுபுறம் இடதுபுறம் சாயாது இருப்பீர்களாக. இந்த மீன் வலது பக்கம் இடது பக்கம் சாயாமல் அவைகள் தண்ணீரிலே அவைகள் நீந்தும்படியாக அவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது செதில்கள், இரண்டாவது 2 ரெக்கைகள். இந்த 2 ரெக்கைகளினாலே அவைகள் தான் முன் செல்வதற்காக, அது இடதுபுறம் வலதுபுறம் சாயாத வண்ணமாக அவைகள் எப்படியாக முன் செல்கிறதோ அவ்வண்ணமாகவே ஆண்டவர் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவர் எதிர்பார்க்கிறது எல்லாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய சாவதானமாக இருங்கள், வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக. ஆகவே நாம் எப்போதுமே தேவனுடைய சமூகத்துல நேர்மை உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், தேவனுக்கு ஏற்றவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில நாம் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். யாக்கோபுடைய வாழ்க்கையில நாம் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் இந்த வேளையில ஞாபகப்படுத்த நான் வாஞ்சிக்கிறேன். யாக்கோபுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிற பொழுது, தன் மாமனாராகிய லாபான் வீட்டில் இருந்து அவன் புறப்பட்டு தன்னுடைய மனைவிமார்களோடு அவன் மனைவிமார்கள், பிள்ளைகள், அவனுக்கு கிடைத்த ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் அவன் எடுத்துக்கொண்டு அவன் வருகிற பொழுது நடந்த சம்பவம் என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது, அந்த லாபானுடைய வீட்டிலே இருந்து ஒரு விக்கிரகத்தை அவள் திருடி கொண்டு வந்து விடுகிறாள். அப்பொழுது லாபான் என்ன செய்கிறான்? அவன் விக்கிரகத்தை அவன் காணாத பொழுது அவன் யாக்கோப்பை பின்தொடர்ந்து வருகிறான். அவன் பின்தொடர்ந்து வருகிற பொழுது அங்கே யாக்கோப்பை கண்ட பிற்பாடு அவன் கேட்கிறான், இப்படி விக்கிரத்தை நீங்கி திருடி கொண்டு வந்து விட்டாயே என்று கேட்கிறான். இது ஏன் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், விசுவாசத்தினாலே நாம் எப்படியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பது குறித்து இந்த இடத்திலே நாம் பெரிதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது ராகேல் கொண்டு வந்த இந்த விக்கிரத்தை இவள் யாருக்கும் சொல்லாது இருந்தபடினாலே அவன் கூடாரங்களை எல்லாவற்றையும் அவன் சோதித்து அறிந்த பிற்பாடு யாக்கோப்பு சொல்லுகிறான், உன் ஆடுகளையே நான் திருடவில்லை, இந்த விக்கிரத்தையா திருட போகிறேன் என்று சொல்லி இன்னொரு காரியத்தை இவன் தான் நீதிமானாய், தேவனுக்கு பயந்தவனாய், எப்படி வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அவன் நீதி உள்ளவனாய் தன் வாழ்க்கையை நடத்துவதற்கு அவன் எடுத்துக்கொண்டு பிரத்யேகத்தை குறித்து பார்க்கிற பொழுது, ஆதியாகமம் 31வது அதிகாரம் 32வது வசனத்திலே, ஆனாலும் யாரிடத்தில் உம்முடைய தேவனை கண்டுபிடிக்கிறீரோ அவளை உயிரோடு விட வேண்டாம். இவன் சொல்றான், நீ யாரிடத்துல அந்த தெய்வத்தை காண்றியோ, அந்த விக்கிரத்தை காண்றியோ, அவள் உயிரோடு வைக்க வேண்டாம் என்று சொல்கிறான். இவன் சொன்ன வார்த்தையின்படியே இவள் சொன்ன வார்த்தையின்படியே என்ன ஆகிறது என்று நாம் பார்க்கிற பொழுது, ராகேல் அப்பொழுது யாக்கோப்பு அப்பொழுது என்ன ஆகிறது என்று நாம் பார்க்கிற பொழுது, இவளுக்கு பெனானி என்று பெயரிட்டு அவள் மரித்து போகிறாள். வழியிலேயே இவளுடைய மரணத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. இதை நாம் ஒவ்வொருவரும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன, இதுல ஒரு பிரதானமான காரியம் என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது, இதிலே நாம் தேவனுடைய நீதிக்காக நாம் உச்சரிக்கிற அநேக காரியங்களிலே நாமே நியாய தீர்ப்பு வரவழைத்துக் கொள்கிறோம். ஆகவே தான்
ஆண்டவருடைய காரியத்திலே நாம் என்ன என்ன காரியமாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சமூகத்திலே அவர் பார்த்து கொள்வார் என்று என்று சொல்லத்தக்கதான ஒரு சமூகத்திலே நம்மை நாமே ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நாம் தேவனுக்கு என்று நாம் ஜீவிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த வலதுபுறம் இடதுபுறம் நாம் சாயாமல் இருப்பதற்கு நம்முடைய ஜீவனிலே பலவிதமான கர்த்தருடைய நமக்கு அருளி செய்த கிரியைகளிலே நாம் ஒவ்வொன்றாய் நாம் அவருக்குள்ளாக நாம் மகிழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவைகளை குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில தேவனுக்கென்று நாம் பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாக நாம் வாழுகிறோம் என்பதை குறித்து நாம் எப்பொழுதுமே தேவனுக்கு மகிமை செலுத்துகிறவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் காண வேண்டியவர்களாக இருக்கிறோம். கொலேசியர் 1வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் சிரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய விசுவாசத்திலே நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நீ தேவனுக்கென்று நீதிமானாய் பரிசுத்தவானாய் அவருடைய பிள்ளையாய் அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரமாய் உன் ஜீவன் இருக்கும் என்பதை குறித்து முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். நீ கேட்கிற என்ன சுவிசேஷமா இருந்தாலும் சரி, அந்த சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கை விட்டு அசையாமலும் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. இந்த மீனுடைய வாழ்க்கையும் கூட எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அது அந்த 2 ரெக்கைகளினாலே அது தண்ணீரிலே அவைகள் நீந்தி போகிற பொழுது, அவைகள் முன்னிட்டு போகிற பொழுது இவைகளுக்கு உண்டான முதலாவது நம்பிக்கை அந்த 2 சிறகுகளிலே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அது ஸ்திரமாயும் அது உறுதியாயும் இருந்தது. இதற்கு காரணம் விசுவாசம். ஆகவே நம்முடைய ஜீவியத்திலும் கூட விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்கிற பொழுது, தேவனுடைய பிள்ளையுடைய விசுவாசம், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் இந்த மூவருடைய விசுவாசத்தை குறித்து பார்க்கிற பொழுது, நேபுகாத்நேச்சாரே, நீ அறிந்திருக்க வேண்டியது என்னவென்றால், நாங்கள் வணங்குகிற எங்கள் தெய்வம் எங்களை காத்தாலும் சரி காக்காமற் போனாலும் சரி, நீ நிறுத்தி இருக்கிற இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். இதுதான் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருந்த ஒரு சம்பவம். நம்முடைய வாழ்க்கையை சற்று நிதானித்து பார்க்கிற பொழுது உண்மையாகவே மிகவும் வருந்தக்கூடிய ஒரு சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். நான் அடிக்கடி சொல்கிற காரியம் என்னவென்று சொன்னால், நாம் உலகத்துக்குரியவர்களாகவே இன்னும் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் உலகத்துக்குரியவர்களாகவே நம்முடைய வேஷங்களும் உலகத்துக்குரியவர்களாகவே நம்முடைய காரியங்களும் இருக்கிறது குறித்து பார்க்கிற பொழுது உண்மையாகவே மிகவும் துக்ககரமான ஒரு காரியமாய் இருக்கிறது. தேவனுக்கென்று நாம் பிரித்தெடுக்கப்பட்டத்தக்கதான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டிய ஒரு சூழலில் இந்த கடைசி நாட்களிலே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து ஒவ்வொருவரும் நாம் அறிந்திருக்க வேண்டியதை இன்னும் நாம் அறியவில்லையே என்றத்தக்கதான ஒரு பிரதானமான தேவனிடத்திலே உண்டாகத்தக்கதான துக்கத்தை நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். ஏசாயா 1வது அதிகாரம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஞாபகப்படுத்துகிறேன். மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னெண்ணையும் அறிவோம். இஸ்ரவேலோ அறிவும் இல்லாமல் என் ஜனம் உணர்வு இல்லாமல் இருக்கிறதே என்று அங்கலாய்க்கிற தேவன். ஏசாயா 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே தேவன் அங்கலாய்க்கிறதை நாம் இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். என் பிள்ளைகள் இன்னும் உணர்வை அடையவில்லையே, இன்னும் ஒரு பக்கமாய்
மோசே சொல்லுகிற வண்ணமாக எத்தனை நாளைக்கு நீங்கள் குந்தி குந்தி நடக்க போகல என்று சொல்லத்தக்கதான வார்த்தையின்படி இன்னும் எத்தனை நாளைக்கு நாம் தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடாமல் உலக பிரகாரமாக நம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்து நம்மை நாம் இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு தேவனுக்கு நாம் சிருஷ்டிகராய் இருக்க வேண்டிய நாம் அவருக்கு செய்ய வேண்டிய சகல விதமான காரியங்களிலே நாம் இப்படியே இருக்கிறோமே என்றத்தக்கதான ஒரு பிரதானமான காரியத்திலே நம்மை நாமே ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அடுத்து பார்க்கிற பொழுது கொலோசியர் 1 அதிகாரம் 27 வசனத்திலே புறஜாதிகளுக்குள்ளே விளங்கின இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். உங்களுக்குள்ளாக ஆண்டவர் ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ரகசியங்களை குறித்து மற்றவர்கள் அறியக்கூடத்தக்கதான உன்னிலே அவைகள் மறைந்திருக்கிறது. ஆனால் மற்றவர்களுக்கோ அவைகள் புலப்படுகிறது. ஒரு உதாரணத்துக்கு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். நான் ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிற பொழுது கூட்டம் முடிந்த உடனே அங்கிருந்தவர்கள் என்னிடத்தில் ஜெபம் பண்ணுவதற்காக வந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது என்னை அறியாமலேயே கைகளை வைத்த பொழுது எனக்கு தெரியாது எனக்கு என்ன பலம் இருக்கு, எனக்கு என்ன வல்லம் இருக்கு சொல்லி எனக்கு ஒன்றும் தெரியாது. தேவனுடைய நாமத்தினாலே அவர்கள் மேல கைகளை வைத்த பொழுது அவர்கள் அப்படியே அசைகுது, அப்படியே ஆடுகிறதை நான் கண்டேன். எனக்கே ஆச்சரியமா போச்சு. எனக்கு ஆண்டவரே, இந்த கரங்களில வைத்த பொழுது இதற்குள்ளே இருந்த ஆவி இப்படியாக ஆண்டவரை ஆடுகிறதே என்று என் தெய்வத்துக்கு நான் நன்றி சொல்லி அந்த காரியத்திலே தேவனுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக அந்த காரியத்திலே அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல கர்த்தர் கிருபை தந்தார். ஆகவே உன்னிலே இருக்கிற மகிமையை நீ ஒரு காலம் அறிய முடியாது. நீ தேவனுக்கென்று ஜீவிக்கிற பொழுது தேவ மகிமை உனக்குள்ளாக இருக்கிறதை நாம் ஒரு காலம் அறிகிறதில்லை. உன்னுடைய ஜீவனே அந்த பிரதானமான மகிமைக்கு உன்னை கர்த்தர் அவர் ஆழ்த்தப்படுத்துகிறார். அதைத்தான் இந்த இடத்தில் சொல்கிறார். புறஜாதிகளுக்குள்ளே விலகின இந்த ரகசியத்துள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னவென்று ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவரையும் ஐஸ்வர்யவான்களாகவே வைத்திருக்கிறார். ஐஸ்வர்ய சம்பதனாக நம்மை வைத்திருக்கிறார். ஆகவே நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே அவர் வைத்திருக்கிறது என்னவென்று பார்க்கிற பொழுது பிலிப்பியர்ல நாம் வாசிக்கிறோம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்று உலகத்திலே இருக்கிற பொழுது அதை உலகத்துக்கு மகிமைப்படுத்துகிறார். இரண்டாவது மறுமையிலே உன்னை மகிமையிலே கொண்டு போய் சேர்க்கிறார். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதத்தை தேவ பிள்ளைகளாக நாம் பெற்றிருக்கிறோம். இது இன்னும் நாம் அறியவில்லையே. மீண்டும் படிக்கிறேன். பிலிப்பியர் 3 அதிகாரம் 19 வசனத்திலே என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவரை நீ முற்றிலுமாய் விசுவாசித்து வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் தேவன் நாம மகிமைக்காக உன்னுடைய வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுப்பா என்று சொன்னால் தேவ மகிமை உனக்குள்ளாய் பிரகாசிக்கும். நீ என்னமோ ஒரு சாதாரண மனுஷனாகத்தான் உலகத்திலே உன்னுடைய வாழ்க்கை இருக்கும். ஆனால் தேவனுடைய பார்வையிலோ உன்னை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் உன் ஜீவனை ஆசீர்வதிப்பதற்கும் அவர் காத்து கொண்டிருக்கிறார். நீயும் நானும் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் தேவனுடைய நாம மகிமைக்காக நாம் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
நம்முடைய வாழ்க்கை குறித்து பார்க்கிற பொழுது நாம் எப்பொழுதுமே உலகத்துக்குரியவர்களா, உலகத்தை கீழ் நோக்கி பார்க்கிறவர்களா இல்லாமல் நாம் மேல் நோக்கி தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு தெய்வீக அனுபவம் நம்முடைய ஜீவனிலே உண்டாக வேண்டும். இதை குறித்து எப்பொழுதுமே ஒரு உதாரணம் உண்டு. அதாவது 2 பேதுரு 2 அதிகாரம் 22வது வசனத்துல பேதுருடைய காரியத்தை, இந்த பன்றியை குறித்து பேதுரு மிகவும் அழகாக கூறுகிறார். 2 பேதுரு 2வது அதிகாரம் 22வது வசனத்திலே அவர் எப்படியாக கூறுகிறார். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளமாய் போலவும் என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியே தேவ பிள்ளைகளுக்கு நேரிடக்கூடாது. தான் செய்த குற்றங்களை ஆண்டவர் மன்னிக்கிறார், உண்மைத்தான். எத்தனை முறை மன்னிக்க முடியும் ஆண்டவர்? நாம் ஒரு முறை செய்தால் நாம் பாவி, 2 முறை செய்தால் நாம் அக்கிரமக்காரர். இதை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உணர்வோம் என்று சொன்னால் நாம் பாவத்துக்கு விலகி ஓடுகிறவர்களாகவே இருப்போம். யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவன் பாவத்துக்கு எப்படி அஞ்சி அவன் ஓடினானோ அவ்வளமாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பாவத்துக்கு அஞ்சி ஓடுவோம். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கிற பொழுது தாவீது தன்னுடைய உப்பரிகளே அவன் உலாவி கொண்டிருக்கிறான். அவன் உலாவி கொண்டிருக்கும் பொழுது உரியாவினுடைய மனைவி அவள் ஸ்நானம் பண்ணி கொண்டிருக்கிறது இவன் உப்பரிலிருந்து பார்த்து இவன் அவளிடத்திலே பாவம் செய்கிறான். ஆகவே தான் ஆண்டவர் நாத்தானை கொண்டு தாவீதுக்கு எச்சரித்த காரியம் என்னவென்று சொன்னால், நான் உன்னுடைய மடியிலே எத்தனையோ கன்னிகையிலே கொடுத்தேனே, உனக்கு உரியாவின் மனைவியைத்தான் நீ பெற வேண்டும் என்ற ஆசை எப்படி வந்தது என்று சொல்லி தாவீதை அவன் எச்சரிக்கிற பொழுது தாவீது தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து அவன் ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறான். ஆகவே இப்படியாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் காரியங்களை குறித்து பார்க்கிற பொழுது இவனுடைய வாழ்க்கையில, யோசேப்புடைய வாழ்க்கையில இவன் விலகி ஓடினான். தாவீதுடைய வாழ்க்கையிலோ அவன் செய்த குற்றத்துக்கு அவன் மன்னிப்பு கேட்டு தேவ சமூகத்திலே அவன் ஒப்புரவாக்கிறான். ஆனால் இப்படி செய்த பாவத்தை மீண்டும் தாவீது செய்யவில்லை. இதைத்தான் நாம் முற்றிலுமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். பிரமாணத்தின் காலத்திலே வாழ்ந்த தேவ பிள்ளைகளுக்கு இப்பேற்படத்தக்கதான ஒரு உணர்வும் ஒரு சத்தியமும் ஒரு நேர்மையும் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியை பெற்ற நாம், அல்லேலூயா, உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தருக்குள்ளாக எப்படியாக உன் வாழ்க்கையிலே ஒரு பிரகாசம் காணப்பட வேண்டும். உம்மை காண்கிற யாரா இருந்தாலும் சரி, உம்மை குறித்து அவர்களுக்கு ஒரு அச்சம் உண்டாக வேண்டும். இதுதான் உண்மையுள்ள தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை. எல்லோரும் போல நம்முடைய காரியங்களும் இருக்கும் என்று சொன்னால் அவன் நம்மிலே ஒருவன் என்று சொல்லி உலகத்தான் எப்படி நம்மை எடை போடுகிறானோ அதுவல்ல கிறிஸ்துடைய வாழ்க்கை. உன்னை காண்கிற பொழுதே தேவன் உன்னிலே ஜீவிக்கிறார் என்பதை குறித்தத்தக்கதான ஒரு உணர்வு நம்மை காண்கிற மக்களுடைய இருதயங்களிலே உணர்வு உண்டாக வேண்டும். கர்த்தருக்கு மகிமை. ஆகவே தான் இப்படியாக ஜீவிக்கிற இந்த நாட்களிலே நமக்கென்று நாம் கடைசி நாட்களிலே நாம் ஜீவிக்க வேண்டியத்தக்கதான ஒரு பிரதானமான காரியம் என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது, நீதிமொழிகளிலே குறித்து நாம் பார்க்கிற பொழுது இந்த நீதிமொழிகளிலே ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கத்தக்கதான காரியத்தை குறித்து நாம் பார்க்கிற பொழுது நீதிமொழிகள் 4வது அதிகாரத்துல ஆண்டவர் இப்படியாக நமக்கு எச்சரிக்கிறார். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 24வது வசனம், அதாவது 23வது வசனத்தை வாசிக்கிறேன். எல்லா காவலோடும்
உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனின்று ஜீவ ஊற்று புறப்பட்டு வரும். ஆண்டவருக்கென்று நீ உன்னை ஒப்பு கொடுத்து தேவ நாமம் மகிமைக்கென்று நீ ஜீவிப்பாய் என்று சொன்னால் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டியவனாயிருக்கிறோம். காவல் என்று சொன்னால் உன் வாய்க்கு காவல் இருக்க வேண்டும், உன் கண்களுக்கு காவல் இருக்க வேண்டும், உன் காதுக்கு காவல் இருக்க வேண்டும், உன் சரீரத்துக்கு ஒரு காவல் இருக்க வேண்டும். தேவ மகிமையானது உன் சரீரத்தை முற்றிலுமாய் அவைகள் சூழ்ந்திருக்க வேண்டும். ஆதாமும் ஏவாளுடைய வாழ்க்கை குறித்து நாம் சற்று சிந்திப்போம் என்று சொன்னால், மகிமை அவர்களை மூடியிருந்த வரையிலையும், தேவனுடைய சமூகம் அவர்களுக்கு உத்தமமாய் இருந்த வரையிலையும், தேவனுடைய சமூகத்தினுடைய அந்த கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்த நாட்கள் வரையிலையும் அவருடைய வாழ்க்கையிலே பெரிதான ஒரு சந்தோஷமும், தேவனை சந்திக்கிற ஒரு இன்பமும், தேவனோடு அவர்கள் சஞ்சரித்து தேவனோடு அவர்கள் இருந்தவைகளையும் அவர்கள் இழந்து போனார்கள். அதை குறித்துதான் சொல்றார், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ஏவாளும் காத்துக்கொள்ளல, ஆதாமும் காத்துக்கொள்ளல. ஆகவே தான் அவர்கள் தேவ மகிமையை அற்றவர்களாய் ஜீவித்தார்கள். அது மட்டுமல்ல, அதனின்று ஜீவ ஊற்று உனக்கு புறப்பட்டு வரும். நீ காவலோடு உன் வாழ்க்கையை நீ வைத்திருப்பாய் என்று சொன்னால் உன் வாழ்க்கையிலே சந்தோஷம் எப்பொழுதுமாகவே இருக்கும். அப்படியானால் கேட்கலாம், யோபுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும் பொழுது அவனும் காவல் வைத்து உத்தமத்தோடு தான் வாழ்ந்தான். கர்த்தருக்கு மகிமை. ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில நடந்த காரியத்தை பார்க்கிற பொழுது அவன் வாழ்க்கையிலே பருக்கலாலே அவன் பட்ட வேதனைகளை தன்னுடைய மனைவியே சகிக்க கூடாமல் அவனை மரித்து போ என்று சொல்லத்தக்கதான, அதுவும் தேவனை தூஷித்து உன் ஜீவனை விடு என்று சொல்லத்தக்கதான அவ்வளவு ஒரு மோசமான ஒரு காணக்கூடாத ஒரு வாழ்க்கையை யோபு பெற்றான் என்று நாம் பார்க்கிற பொழுது அவன் வைத்த காவலுக்கு ஆண்டவர் யோபு 42வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, யோபு முன்னிருந்தவைகளை காட்டிலும் இரட்டத்தனையாய் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். நீ செய்கிற ஒவ்வொரு தியாகத்திற்கும், நீ செய்கிற ஒவ்வொரு தேவனுடைய நாம மகிமைக்காக ஜீவிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் கர்த்தர் நமக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை நமக்கு மட்டுமல்ல நம்முடைய சந்ததிக்கும் அவர் வைத்திருக்கிறதை நாம் காண்கிற பொழுது, நாம் இந்த உலகத்திலே ஜீவிக்கிற இந்த சொற்ப நாட்களிலே நமக்காக மட்டுமல்ல நம்முடைய சந்ததிக்கும் நாம் உலகத்திலே அவர்களை தேவ சமூக பிள்ளைகளாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, தேவனோடு அவர் சஞ்சரிக்கிறவர்களாக வைத்து போகிறது உன்னுடைய கடமையும் என்னுடைய கடமையுமே ஆகும். ஆகவே தான் இந்த நீதிமொழிகளில் மீண்டுமாக வாசிக்கிறேன். 4வது அதிகாரம், நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23 வாசிக்கிறேன். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்பட்டு வரும். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகளை குறித்து கடைசி நாட்களிலே அவைகளை உன்னை நியாயம் சேர்த்து, அதை குறித்து இந்த இடத்துல மிகவும் அருமையாக சொல்கிறான் ஞானி. உன் வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. நீ எப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு ஏற்றவனாய் ஜீவிக்க உனக்கு மாறுபாடு இருக்கக்கூடாது. மீனானது எப்படி அது 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 செல்கிற பொழுது அது காண்கிற திசையிலே அது எப்படி போகிறதோ அவ்வளமாகவே உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட இடதுபுறம் வலதுபுறம் சாயாமல்
முதலாவது உன்னுடைய இருதயத்துக்கு நீ காவலிட வேண்டும். இரண்டாவது உன் வாய்க்கு நீ காவலிட வேண்டும். மூன்றாவது உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. உன் கண்ணிமைகள் உனக்கு முன்பே செவ்வையாய் பார்க்க கடவது. அல்லேலூயா. உன் கண் உனக்கு இடரில் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. நீ 2 கண்கள் உடையவனாய் அழியாத நரகத்திலே நீ வேகிறதை பார்க்கலாம். ஒற்றை கண்ணனாய் நீ பரலோகத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லி மார்க்கு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். ஆகவே முதலாவது உன் மனதுக்கு காவல் வை, உன் வாய்க்கு காவல் வை, அடுத்து உன் கண்களுக்கும் காவல் வை. அடுத்து சொல்கிறார், உன் கால் நடையை சீர்தூக்கி பார், உன் வழியெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. நீ எங்கே போகிறாய்? இந்த நாட்களிலே உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவன் நீ வைக்கிற ஒவ்வொரு படியும் கர்த்தர் தாமே அந்த பாரமான சிலுவையை தூக்கி கொண்டு, அது கொள்கதா மலையிலே அவர் போகிற பொழுது அவர் ஒவ்வொரு அடியும் வைத்தது நோக்கம் தூக்க சுமக்க முடியாத அந்த சிலுவையை அவர் சுமந்து படியேற முடியாமல் அவர் பட்ட வேதனைகள், ஒவ்வொரு படியும் நம்முடைய பாவங்களை போக்கும்படியாக, நம்முடைய நோய்களை நீக்கும்படியாக, சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக, பரலோக ராஜ்யத்திலே நமக்கென்று ஒரு பிரதானமான ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிக்கும்படியாக அல்லேலூயா அவருடைய நடைகள் இருந்தது நாம் பார்க்கிறோம். அதைத்தான் ஏசாயா 53வது அதிகாரம் 10வது வசனத்துல மிகவும் அருமையான வசனத்தை தேவன் வைத்திருப்பது என்னவென்று சொன்னால், பிதா குமாரனை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். குமாரனும் தன் ஆத்மாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்புவிக்கிற பொழுது ஒரு சந்ததியை கண்டு அவர் நீடித்த நாட்களாய உன்னையும் என்னையும் அந்த பரிசுத்த சந்ததியாக மாற்றுவதற்காக பிதா குமாரனை நொறுக்க வேண்டிய சித்தம் உண்டான பொழுது, ஆண்டவரே பிதாவே இந்த பாத்திரம் என்னாலும் சுமக்க முடியாது என்று சொல்லி அவர் தன்னுடைய இயலாமையை பிதாவிடத்திலே அவர் கூக்குரலிட்ட போதும் கூட அவரை தேற்றும்படியாக ஒரு தூதனை அனுப்பினார். வழியே அவருடைய ஜெபத்திற்கு பிதா இசையவில்லை. காரணம், அது பிதாவுடைய சித்தமாய் இருக்கிறபடினால பாவிகளாகிய நம்மை மீட்கும் பொருட்டாக பாவமில்லாத ரத்தம் உன்னுடைய பாவத்துக்காகவும் என்னுடைய பாவத்திற்காகவும் சிந்தி நாமும் கூட தேவன் இருக்கிற இடத்திலே, அந்த பரிசுத்த இடத்திலே, அந்த கிருபை நிறைந்த இடத்திலே, அந்த மகிமையுள்ள ஸ்தானத்திலே ஹல்லேலூயா நாம் போய் சேரும்படியாக பிதா குமாரனை நொறுக்க சித்தமானார். அந்த பாவமில்லாத ரத்தம், சிலுவையிலே சிந்தின ரத்தம் நம் பாவங்களை போக்கி பிசாசானவனுடைய தலையை நசக்கும்படியாக, ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டுகிற பொழுது பிதா தேவன் சொன்ன ஒரே வார்த்தை, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகைமை உண்டாக்குவேன். அவன் உன் குதிகாலை நசுக்குவான், அவரோ உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லி முதலாவது ஒரு காரியம் நடந்ததை இந்த நேரத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். காயினும் ஆபேலும் இருவரும் பலியிட்டார்கள். தேவனுக்கு மகிமை. காயின் தன்னுடைய நிலத்திலே விளைந்த பழ வகைகளை அவன் பலியிட்டான். ஆபேலோ அவன் மந்தைகளை மேய்க்கிறவனாயிருந்தபடினாலே கொழுத்த ஆடுகளிலே சிறந்ததை எடுத்து அவனும் பலியிட்டான். ஆண்டவர் ஆபேலுடைய பலியை ஏற்றுக்கொண்டார், காயின் பலியை அவர் அங்கீகரிக்கல. அப்பொழுது பிசாசு என்ன செய்தான் என்று சொன்னால், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் வாசிக்கிற வண்ணமாக
பிசாசு காயினுடைய இருதயத்திலே நுழைந்தான். அவன் இருதயத்திலே நுழைந்தது. அவன் என்ன செய்தான் என்று சொன்னால், பிசாசு நினைத்தான், என் தலையை நசுக்குவதற்கு ஆபேலுடைய பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால், இந்த வித்து தான் என் தலையை நசுக்க போகிறது. தேவ பிள்ளையே, இன்றைக்கு பிசாசு உன்னை பார்த்து பயப்படுகிறதா? உன்னுடைய ஜீவனை கண்டு பிசாசு நடுங்குகிறதா? தேவன் ஒருவர் உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாய், நல்லது தான். ஆனால் பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறதே என்று நாம் வாசிக்கிறோம். உன் வாழ்க்கையில ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஏசாயாவிலே சொல்றார், என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். உன்னை ஆண்டவர் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறாரா? ஆண்டவர் உன்னை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறாரா? சற்று நிதானித்து பார் என் பிள்ளையே. உன்னோடும் ஆண்டவர் கொண்டிருக்கிற ஐக்கியம். சகைவு மரத்திலே அவன் ஏறி இருந்தான். அவனை கர்த்தர் உற்று நோக்கினார். இன்றைக்கு அவன் தேவனுக்கென்று அவன் தன்னை ஒப்பு கொடுத்தான். ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கத்தான் வந்தான வழியே, அவனுக்குள்ளாக இருதயத்திருந்த நீதி, அவன் இருதயத்திருந்த உண்மை, அவன் இருதயத்திலே தேவனுக்காக அவன் ஜீவிக்க வேண்டும், ஒரு உத்தமமான ஜீவன் அவனுக்குள்ளாக உருவாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவனை நோக்கி பார்த்த பொழுது அந்த பார்வை அவனை தேவ பிள்ளையாக மாற்றினது. இன்றைக்கு நாமும் கூட இந்த உலகத்தில் ஜீவிக்கிற நாட்களிலே ஒரே ஒரு வினாடி போதும் உன்னை பரிசுத்தவானாக மாற்றுவதற்கு, உன்னை உத்தமனாய் மாற்றுவதற்கு, உன்னை தேவ பிள்ளையாய் அங்கீகரிப்பதற்கு ஒரே ஒரு வினாடி போதும். அந்த பார்வையிலே, அந்த வார்த்தையிலே, அந்த தேவனுடைய கிருபையிலே, பரிசுத்த ஆவியினுடைய நிகழ்ச்சியிலே உன்னை நீ பரிசுத்தவனாய் மாற்றிக்கொள்ள முடியும். ஆகவே தான் உன் பார்வை, தேவனுடைய பார்வையை, உன்னுடைய பார்வை ஒன்று நோக்கும் என்று சொன்னால், சத்தியமும் நீதியும் ஒன்றுக்கு ஒன்று முத்தமிடும் என்று சொன்ன வண்ணமாய், உன்னிடத்தில் சத்தியம் இருக்கிறதா? உன்னிடத்தில் நீதி இருக்கிறதா? கர்த்தர் உன்னை பார்த்து என் பிரியமே, என் புறாவே என்று கூப்பிடும்படியாக கர்த்தருடைய வார்த்தைகள் உனக்காக காத்திருக்கிறது. இன்றைக்கு உன் ஜீவன் எப்படி இருக்கிறது பிரியமானவர்களே? சற்று சிந்தித்து பார். ஆகவே தான் உன் கால்கள், உன் கால் நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. நீ போகிற இடம், யோசேப்புக்கு நான் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக, அவன் போகிற இடம், அவன் தன்னுடைய கடமையை செய்யும்படியாக போகிறான். ஆனால் அவனுடைய கால்களோ அங்கே இடறுவதற்கு ஏற்ற சூழ்நிலை வந்த போதிலும் கூட, ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில அப்படி அல்ல. கால்கள் இடறின பொழுது அங்கு இடரிலே அவன் விழுந்தான். யோசேப்பு இடரில் வருகிற பொழுது அதை வராதபடி அந்த இடத்தை விட்டு அவன் ஓடினான். அதைத்தான் இந்த இடத்துல மிகவும் அருமையாக சொல்கிறார். உன் கால்நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. தீமை செய்ய விரைந்து ஓடுகிற கால். ஒருவர் ஒரு உனக்கென்று ஒரு துரோகத்தை செய்து விடுவார்கள் என்று சொன்னால், நாம் எவ்வளவாய் அங்கலாய்த்து தீமை செய்வதற்கு நாம் கொஞ்சம் கூட நாம் அஞ்சுகிறதே இல்லை. தேவ பிள்ளையே, இந்த மீனுடைய வாழ்க்கை நமக்கு எச்சரிக்கிறதுன்னு சொன்னால், 2 சிறகுள்ள அந்த மீன் தண்ணீருக்குள்ளாக அவைகள் நீந்தி போக வேண்டும் என்று சொன்னால், அவைகள் வலது புறமோ இடது புறமோ சாயாமல் அந்த ரெக்கைகளாகிய அந்த உறுதியான விசுவாசத்தோடும் அந்த உறுதியான நம்பிக்கையோடும், ஒன்று விசுவாசமும் ஒன்று நம்பிக்கையும்
அந்த 2 சிறகுகளாக இருக்கிற பொழுது அவைகளினாலே அவைகள் தண்ணீருக்குள்ளாக அவைகள் கடந்து போகிறதை நாம் பார்க்கிற பொழுது உன்னுடைய ஜீவன் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? இங்க சொல்றார், ஆத்மாவை குறித்து சொன்னார், கண்களை குறித்து சொன்னார், வாயின் வார்த்தைகளை குறித்து சொன்னார், நடக்கிற நடைகளை குறித்து சொன்னார், வலதுபுறம் இடதுபுறத்தை குறித்து பேசினார். உன் வாழ்க்கையை சற்று நிதானித்துப் பார். உன் வாழ்க்கையை நீ எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறாய்? உன் கண்ணிமைகளுக்கு எப்படி நீ நித்திரையை வரச் செய்கிறாய்? உன் கண்ணினால, உன்னுடைய வாயினாலே, உன்னுடைய வார்த்தைகளினாலே, உன்னுடைய செய்கைகளினாலே நீ எப்படியாய் மற்றவர்களை துக்கப்படுத்துகிறாய் என்பதை குறித்து சற்று நிதானித்து ஆராய்ந்து அறிவாய் என்று சொன்னார். இந்த மீனை போல நீ ஒரு பக்கம் சாய்ந்து தன் ஜீவனை இழந்து விடாத படிக்கு அவைகள் நீந்தி செல்லும்படியாக கர்த்தர் உனக்கு இந்த நேரத்திலே ஒரு சகாயத்தை உனக்கு உற்பத்தி பண்ணியிருக்கிறார். ஒரு சகாயத்தை உனக்கு உற்பத்தி பண்ணியிருக்கிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். அநேகருக்கு காதுகள் இருக்கிறது, இல்லை என்று சொல்லல. ஆனாலும் அவனுடைய வசனத்தை கேட்டு அவைகளின்படியாய் ஜீவிக்கிறவனுக்கே ஆண்டவர் சொல்கிறார், காதுள்ளவன் கேட்க கடவன். தேவன் தாமே காதுள்ளவனாய் நாம் இந்த வாழ்க்கையில நாம் வழிநடத்தி செல்லும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்லாமல் கொலோசியர் 3வது அதிகாரத்துல 16வது வசனத்துல மீண்டுமாக நாம் அங்கே காண்கிற காரியம் என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது, ஆண்டவரும் கூட நமக்கு செய்திருக்கிற பிரதானமான காரியம் என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது, கொலோசியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்துல உள்ளான மனுஷனுக்குரியத்தக்கதான பலம் என்ன என்பதை குறித்து நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ள சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி என்று நாம் வாசிக்கிறோம். பாட்டு பாடுறோம், உண்மைதான். ஆனால் அதனுடைய உள்ள அடுக்கி இருக்கத்தக்கதான தேவனுடைய உபதேசங்கள் என்ன என்பதை குறித்து நாம் ஒரு காலம் அவைகளை குறித்து நாம் பூர்ணமாக நாம் அறிகிறதே இல்லை. ஆகவே தான் ஆண்டவரும் கூட இந்த இடத்துல கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக. பரிபூர்ணமாய் வாசமாயிருக்கா? நான் உலகத்துக்கு வந்தது அவன் ரட்சிக்கப்படவும் அந்த ரட்சிப்பு பரிபூர்ணப்படவுமே வந்தேன். உனக்கு கொடுக்கப்படுகிற இந்த உபதேசமானது அது பரிபூர்ணப்பட்ட ஓர் வாழ்க்கையாய் உன் ஜீவனிலே காணப்பட வேண்டியதாக இருக்கிறது. இந்த மீனுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கிற பொழுது, இந்த மீன் உப்பு தண்ணீர் உள்ள இடத்திலே அவைகள் வாழ்ந்தாலும் கூட அவைகள் தன் பரிசுத்தத்தை அவைகள் காத்து எப்படி நடக்கிறதோ அவ்வனமாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு பரிசுத்தமுள்ள ஜீவன் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த பரிசுத்தமுள்ள ஜீவியம் நமக்குள்ளாக உண்டாகிற பொழுது 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது அவர் கூறுகிறது என்னவென்று சொன்னால், பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். உண்மைத்தானா? நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இந்த இடத்துல, ஆண்டவரே, நீர் எனக்கு கற்பித்திருக்கிற, நான் கேட்டிருக்கிற
உபதேசத்துகளிலே நான் என்னை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே அதற்கு கீழ்ப்படிந்து நான் வாழ்கிறேன் என்று சொல்லி உன் இருதயம் இன்றைக்கு உன்னை குறித்து சாட்சி சொல்ல முடியுமா? பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆமாண்டவரே, நீர் எனக்கு விளம்பின ஒவ்வொரு வார்த்தையின்படியும் ஆண்டவரே என்னை நான் காத்து வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன் என்ற தக்கதான ஒரு மெய்யான சாட்சியுடைய ஜீவியம் உன் ஜீவனத்தில் உண்டோ? ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், இப்படி ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கு இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் நமக்கு வெளிப்படவில்லை. ஆனாலும் அவர் அது எக்கால சத்தம் துணிக்கிற பொழுது, அவர் வெளிப்படும் பொழுது, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் கர்த்தருக்கு ஒப்பாயிருப்போமாம். அல்லேலூயா. பாரமான சிலுவையை சுமந்து என்னிலே பாவம் உண்டென்று உங்களிலே யார் என்னை குற்றப்படுத்த முடியும் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிற போது சொன்னார்கள். இவன் பாவிகளின் சிநேகிதன், இவன் போஜன பிரியன், இவன் மதுபான பிரியன், இவன் பாவிகளோடு எப்பொழுதுமாக ஜீவிக்கிறார் என்று சொல்லி அவரிலே பலவிதமான குற்றங்களை மக்கள் சுமத்தினாலும் கூட அவர் பார்த்து கேட்கிறார், என்னிலே பாவம் உண்டு என்று சொல்லி உங்களால் யார் சொல்லக்கூடும் என்று கேட்கிறார். இதே வண்ணமாக 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கேயும் சாமுவேலுடைய வாழ்க்கையிலும் கூட எங்களுக்கு நியாயாதிபதிகள் வேண்டாம், எங்களுக்கு அரசர்கள் ராஜாக்கள் வேண்டும் என்று சொல்லி மக்கள் கூக்குரலிட்ட பொழுது சாமுவேல் சபையை முழுமையாக கூட்டுகிறான். கூட்டிட்டு கேட்கிறான், என்னிலே நீங்கள் நான் மற்றவர்களுக்கு கஞ்சாடையால் நான் நியாயம் தீர்த்தேன் என்று சொல்லி உங்களிலே யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? நான் உங்களிடத்திலே எதை நான் பெற்றுக்கொண்டேன்? ஒரு கழுதையாவது அல்லது எந்த ஒரு காரியத்தையும் நான் உங்களிடத்திலிருந்து எதையுமே நான் பெற்றுக்கொள்ள முடியவில்லையே. என்னை குறித்து உங்களிலே யார் குற்றம் சாட்ட முடியும் என்று சொல்லி சாமுவேல் அப்படியாக கேட்கிறான். இதோ நான் இருக்கிறேன், கர்த்தரின் சன்னதியிலேயும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கன் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கஞ்சாடையா இருந்தேன், சொல்லுங்கள். அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திருப்பி கொடுப்பேன் என்றார். அதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கன் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலையும் ஒன்று வாங்கவில்லை இல்லை என்று சொன்னார். தேவ பிள்ளையே, உன் சாட்சி எப்படி இருக்கின்ற? உன் சாட்சி எப்படி? உன்னை காண்கிற தேவ பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் இதோ சாமுவேலை குறித்து சொன்ன சாட்சி. ஆகவே தான் இந்த 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 இடத்துல சொல்றார், அவர் இருக்கிற வண்ணமாகவே அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று சொல்லுகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம எல்லாரும் ரொம்ப அழகா சொல்றோம், ஆண்டவருடைய வருகையிலே நான் ஆண்டவரை சந்திப்பேன், அல்லேலூயா என்று நாம் கோஷமும் இடுகிறோம். நீ தேவனை போல இருந்தால ஒழிய, தேவ சித்தத்துக்கென்று உன்னை பரிபூர்ணப்பட்டிருந்தால ஒழிய நாம் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை குறித்து நாம் உத்தமமாய் அறிய வேண்டும் என்பதே என்னுடைய பெரிய அங்கலாய்ப்பு. பெரிய அங்கலாய்ப்பெல்லாம் இருக்கிறது எல்லாம் நாம் இன்னும் எப்படி பரிபூர்ண சித்தமுள்ளவர்களா, தேவனுக்கு ஏற்றவர்களாய் ஜீவிக்க வேண்டும் என்றத்தக்கதான ஒரு பூர்ணமான ஒரு அறிவு நமக்குள்ளாக சம்பூர்ணமா இல்லை. கர்த்தர் நமக்கு அருள் செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தான் அப்போஸ்தலர்கள் 7ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கிற பொழுது, ஆபிரகாம்
விசுவாசிகளின் தகப்பன் என்று நாம் வாசிக்கிறோம். அவன் தேவன் அவருக்கு, மகிமையின் தேவன் அவருக்கு வெளிப்படுகிறார். சகோதரரே, பிதாக்களை கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானார். இவன் விசுவாசிகளின் தகப்பன் என்று காணப்படுவதற்கு பிரதான காரியம் என்னவென்று என்று சொன்னார், ஏகசுதனும் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ மோரியா மலையிலே அவனை பலியிடு என்று சொன்ன பொழுது இவன் யாரிடமும் அதை குறித்து சம்பாஷிக்கவே இல்லை. தன் மனைவி ஆகிய அவளிடத்திலும் கூட, சாராளிடத்திலும் கூட சொல்லல, தன் குமாரனிடத்திலேயும் சொல்லல. அதற்குத்தான் ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று நாம் வாசிக்கிறோம். அடுத்து பார்க்கிற பொழுது ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே என்று சொல்வதற்கு, அவன் தன்னை பலியிடுவதற்கு தன் கையையும் காலையும் தட்டி பலிபீடத்தின் மேலே அவனை கிடத்தி கையிலே கத்தியை எடுத்து அவனை ஓங்கி அவனை குத்துகிறதற்கு, தன் இருதயத்திலே முதலாவது அவனை கொன்று அவனை சாகடித்து இரண்டாவது அவன் கையை அவன் மேலே ஈட்டி கத்தியை கொண்டு வருகிறான். பரலோக ராஜ்யமே அலறுகிறது, ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேலே கை போடாதே என்று. அவ்வளவு விசுவாசம் உள்ளவனாய் தேவனுக்கு தன்னுடைய சொந்த குமாரனையே ஒப்பு கொடுக்கத்தக்கதான ஒரு கீழ்ப்படுதல் அவனுக்குள்ளாக இருந்தது என்று நாம் பார்க்கிற பொழுது, உன் கீழ்ப்படுதலும் என் கீழ்ப்படுதலும் எங்கே இருக்கு? அதற்காகத்தான் ஆபிரகாமை விசுவாசிகள் இருக்கிற எல்லோருக்கும் தகப்பனாக மாற்றினார். எல்லோருக்கும் தகப்பனாக மாற்றினார். ஆகவே இந்த மீனானது எப்படி ஆபிரகாம் எதை பத்தியும் அவன் வலதுபுறம் இடதுபுறம் சாயவே இல்லை. அவன் இடதுபுறமும் வலதுபுறமும் அவன் சாயவே இல்லை. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்து முடித்தான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த கடைசி நாட்களிலே வந்திருக்கிற நாம் தேவனுடைய சித்தத்தின்படியாய் நாம் ஜீவிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். கடைசியாக இன்றைக்கு நடக்கிற ஊழியங்களை குறித்து பார்க்கிற பொழுது ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை மீன்கள் பிடிக்கிறவர்களாக அல்ல, மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். ஆம், ஏசாயா 19வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, ஏசாயா 19வது அதிகாரம் 8வது வசனத்துல, நதியோரத்திலும் நதிமுகத்திலும் இருக்கிற மடலுள்ள செடிகளும் நதி அருகே விதைக்கப்பட்ட யாவும் உலர்ந்து போம், அது பறக்கப்பட்டு இல்லாமற் போம். மீன் பிடிக்கிறவர்கள் பெருமூச்சு விடுவார்கள், நதியிலே தூண்டில் போடுகிறவர்களும் துக்கிப்பார்கள், தண்ணீர்கள் மேல் வலைகளை வீசுகிறவர்கள் சலித்து போவார்கள். இன்றைக்கு மீன் பிடிக்கிறவர்கள் இன்றைக்கு சபைகளை குறித்து பார்க்கிற பொழுது, இது தேவனுடைய சபைதானா என்று சொல்லத்தக்கதான ஒரு பெரிதான துக்கத்திலே நாம் இந்த நாட்களிலே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு சபைகளிலே பலவிதமான உலக பிரகாரமான நடனங்களும், உலக பிரகாரமான கீதங்களும் வாத்தியங்களும், உலகத்துக்கு பிரகாரமான பலவிதமான ஒலிகளும் ஹல்லேலூயா அலங்கரித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிற பொழுது, இது தேவாலயமோ அல்லது வெறும்
கண்காட்சியோ என்று சொல்லும்படியாக இருக்கத்தக்கதான இந்த நாட்களிலே நீ மீன் படிப்பதற்காக செய்கிற ஒரு காரியமும் அது தேவனுக்கு ஏற்றதா இருக்காது என்பதை குறித்து நாம் இந்த நாட்களிலே உணர்ந்து தேவ சித்தம் செய்து தேவ மகிமை உள்ளவர்களாய் மாற, எப்படி இந்த மீனானது உப்பு தண்ணீரில் வாழ்ந்தாலும் கூட அது உப்பில்லாமல் ஜீவிக்கிறதோ, அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இரு இரு இறக்கைகளினாலும் அதனுடைய சிதல்களினாலும் நாம் நம்மை பாதுகாத்து இந்த இறக்கைகளின் மூலமா தேவனுக்கு ஏற்றத்தக்கதான ஒரு நீதியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த நாட்கள் வரையிலும் ஆண்டவர் நீர் எங்களை ஆசீர்வதித்த தேவைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆட்டு வாசலை குறித்து பார்த்தோம், மீன் வாசலை குறித்து பார்த்தோம். ஆண்டவரே, இனியும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில சுவாமி இருக்கத்தக்கதான அடுத்த வாசல் பழைய வாசல் என்று சொல்லப்பட்டதான இந்த பழைய வாசல் இருக்கத்தக்கதான ஆண்டவரே எங்களுடைய குறைகளை நாங்கள் உணர்ந்து அப்படியா எங்களுடைய பழையவனை கலந்து புதியவனை நாங்கள் உடுத்திக் கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாரும். ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆசீர்வதித்து தாரும். நாங்கள் உத்தமர்களாய் ஜீவித்து பரிசுத்த பர்வதத்துக்கு முன்பாக நிற்க எங்களை ஆயத்தப்படுத்தும். நீ மட்டுமாக நீர் காத்து இனியோர நாட்கள் உம்முடைய கரத்துல படைக்கிறோம். உம்முடைய சித்தம் செய்ய அடியார்களை கிருபை செய்யும். இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.